என்ன கோட்டச்சாமி சும்மா டேபிள் டாப்பர்னு சொல்லிட்டு இருந்த இப்போ ஜிடி உங்களுக்கு ஆப் அடிச்சு விட்டாங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க நேற்று ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கு எதிராக வேற மாதிரி இருந்தது. ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில். ராஜட் பட்டிதாரா இல்லை சுப்மன் கில்லா யார் அங்கே கொடியை நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்னசாமி ஸ்டேடியமே அதிர்ற அளவுக்கு விராட் கோலிக்கு ஃபேன்ஸ் இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் விராட் கோலி நேற்று அடித்தாரா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோ வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டாஸ் டைம் அப்படின்னு டேனி மொரிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் டாஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ் யார் தான் வின் பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் சுப்மன் கில்லுக்கு ரோஹித் சர்மா மாதிரி டாஸுக்கு அவருக்கு ராசியே கிடையாது. வழக்கம் போல் எதுக்குப்பா டாஸ் எல்லாம் சுண்டிக்கிட்டு பேசாமல் ரஜத் பட்டிதார் நீ ஏதோ சூஸ் பண்ணிக்கப்பா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டாப்புல சுப்மன் கில்லு டாஸ் வின் பண்ணிட்டாரு. டாஸை வின் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம சுப்மன் கில்லு. ரஜத் பட்டிதாருக்கு வந்த சோகம் என்னடா இது, இங்கே எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிப்பாங்களேடா, நம்ம என்ன சரி சமாளிப்போம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஓவர்லேயே பார்த்திங்கன்னா அசத் கான் வீசின பவுலில் விராட் கோலி அவுட்டு. அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேஸருக்கு காலங்காலமாக விராட் கோலி அவுட் ஆகுறாப்புல. இதில் இன்றைக்கும் கூட விராட் கோலி அவுட். அதாவது அந்த ஸ்கோல் ஸ்டேடியமே தம்பித்து போன தருணம் அப்படின்னு சொல்லலாம். அசத் கான் சைலன்ஸ் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் பில்சால்ட்டு அங்கிட்டு சுற்றுறாரு இங்கிட்டு சுற்றுறாரு எப்படியோ சுற்றுறாப்பா, பால் படவே மாட்டேங்குது நம்ம சிராஜ் வீசின பாலில். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு இறங்கி சொருகிட்டாருங்க மேலே லெக் சைடில் தூக்கி சொருகுன்ட்டார். 105 மீட்டருங்க ஒரு சொருகிட்டாப்புல நம்ம பில்சால்ட்டு சிராஜ் வீசின பாலில். எனக்கே ஆச்சரியமாக போச்சு. பில்சால்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து ஃபார்முக்கு வந்துட்டாப்புல சொல்லி வாய மூடல. அடுத்த பாலே சிராஜ் வீசின பாலில் போல்ட் அவுட்டு. ஸ்டெம்பு தெரிச்சிட்டு போகுதுங்க. சீவலை பெருசா செதரில் பெருசா, செதரில் தாங்க இங்கே நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்த்திட்டாரு நம்ம முகமது சிராஜ். பில்சால்ட்டுக்கு என்ன பண்ணுறதில்ல, அப்போ தானே 105 மீட்டர் 6 அடிச்சு அடுத்த பாலே தூக்கி சரக்குன்னு போட்டியாலாம் அப்படின்னு சொல்லி மைனஸ். வேறு என்ன பண்ணுறது, பெவிலியன் திரும்ப வேண்டியதாக தலை கீழே ஓட்டு. அதுக்கப்புறம் சிராஜ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதாவது சிராஜை வளர்த்தி விட்டதே ஆர்சிபி தான், ஆனால் அவங்களே வச்சு செஞ்சுட்டாப்புல நம்ம சிராஜ். அதாவது என்னையாடா வெளியே விட்டீங்க ஐபிஎல் ஏலத்தில், இருங்கடா இன்றைக்கி நான் யாருன்னு இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஸ்டேடியத்தில் மட்டும் சிராஜுக்கு. அதனால நம்ம தெரியல வச்சு செஞ்சுட்டாரு. 10ஆவதுக்கு நம்ம ஸ்பின்னரான சாய் கிஷோர். என்னங்க அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் சுலைமான் பென் மாதிரி இருக்கு அப்படிங்க ஹைட்டு. அழிக்கவே முடியல, பால் எங்கிட்ட திரும்புதுன்னே தெரியல. அந்த டைமிங்கில் ஒரு விக்கெட்டு நம்ம ஜிட்டி சர்மா எடுத்து கொடுத்துருக்காப்புல நம்ம சாய் கிஷோர். இவரோட டேலண்ட்டை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியே ஆகணும். டிஎன்பிஎல்கான சரி ஐபிஎல் சரி பல பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்குறாப்புல. அதுக்கப்புறம் சும்மாவாக இருப்பேன் நான், லிவிங்ஸ்டன் என் பேர், இங்கிலாந்தில் பாரு அடியை பாரு, ஆர்சிபியில் போட்டு நொறுக்கி எடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி ரஷீத் கானாவது எவனாவது நான் போட்டு செய்வேன்னு செஞ்சுருக்காப்புல நம்ம லிவிங்ஸ்டன். அதாவது ஃபஸ்ட்லாம் இறங்குவார் 4 6 போடுவார், அவுட் ஆகிடுவாப்ப. இந்த அளவு நிதானமான ஆட்டத்தை வெளியும் படுத்தியிருக்கிறாப்ப. பட் அதிரடியாக ஆடுதுனால என்னென்னா ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா 1000 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு நம்ம லிவிங்ஸ்டனை. என்னடா அப்போ தான் ஐபிஎல் ஏலத்தில் எடுத்த மாதிரி இருக்குது, 2-3 வருஷத்துலேயே 1000 ரன் அடிச்சிட்டாப்லையா, நம்ப முடியவில்லை. இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் நம்மளுக்கு எல்லாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 10வது
இன்னும் பல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாதான் லிவிங்ஸ்டனும் கம்பேக் பண்ணுவார் பை ஆர்சிபி டீமுக்கு. இதன் மூலிமா என்னென்னா ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 169 ரன்னுக்கு 8 விக்கெட்டை இழந்து ஜிடிக்கு வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து டார்கெட்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்ல, அதாவது லிவிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா 54 ரன் அடிச்சதுனால ஒரு டீசென்ட் டார்கெட்டாக அமைஞ்சிருக்கு. சிராஜ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர், அதாவது 4 ஓவருக்கு 3 விக்கெட்டு 19 ரன்னு தான் கொடுத்துருக்காப்புல. அதாவது ஜிடி நீடு 170 ரன்ஸ் டு வின். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் 170 சாதாரணமான விஷயம், அசால்ட்டாக அடிச்சுட்டு போகல. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண குஜராத்து ஆரம்பத்தில் சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு கில்லுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு 6 அடிக்கிறது அடுத்த பாலே ஆப்பில் தாறுமாறாக சுற்றி புவியோ வீசின பாலில் தாறுமாறாக சுற்றி கேட்ச் கொடுத்து வெளியே கிளம்பிட்டாப்புல. வெளியே கிளம்ப முடியுமா என்னென்னா, அதாவது விக்கெட்டின் தேடல் இருந்தது, அது எடுத்ததுனால அவங்களோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திட்டாங்க ஆர்சிபி. ஆக்ரோஷ் தேடாக வெளிப்படுத்துகிறீங்க, நான் யார், என் பேர் வந்து சாய் சுதர்சன், என் ஊர் வந்து சென்னை, நான் எப்படிப்பட்ட பிளேயர்னு இப்போ நான் காமிக்கிறேன். அதாவது கடந்த 2 மேட்ச் அடித்தது மூலமா பெரிய ஃபார்மில் இருந்தார். அந்த ஃபார்மை இந்த டீமில் செம்மையாக கன்டினியூ பண்ணியிருக்காரு நம்ம சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்ல வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி 3 மேட்ச் தான் வேணும், 3 மேட்ச்சும் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அவரு கூட சேர்ந்த பட்லரு என்னடா சொல்கிறது, அதாவது பட்லர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இவங்க 2 டீமை கேட்டாலே போட்டு பொழப்பாருங்க பட்லரு. அதாவது பவுன்ஸ் பேக், அதாவது பவுன்ஸ் பால்னாலே இவங்க இந்த 2 டீமு தான். வான்கடே சின்னசாமி சொல்லவே வேணாம், பட்லருக்கு அப்படியே வந்து ஸ்கோர் போர்டை ரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி போட்டு பொலன்னு பொழப்பாப்புற இந்த 2 ஸ்டேடியத்தில் நேற்று சொல்லவே வேண்டாம். ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீடாகட்டும் நீ எந்த மாதிரி வேணால் வீசுப்பா, நான் வந்து அடி தான் வேலையே, இறங்கி அடிக்கிறதான், நான் நிதானமாட்டான ஆட்டத்தெல்லாம் கிடையாது. இதில் 10க்கு ரிவர்ஸ் ஸ்கூப் வேறு, ரேம் ஷாட் வேறு. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் அவுட் ஆனாலும் பின்னாடி ரூதர் போட்டு அவன் கடமைக்கு இம்பேக்ட் பிளேயராக இறங்கி வரம்பூரனால வச்சு செய்கிறானே நம்ம டீமை. டேபிள் டாப்பர்னு ரொம்ப நேரம் ஆடினாங்க ஆர்சிபி, அவங்கள இன்றைக்கி ஜிடி வச்சு செஞ்சு விட்டாங்க. இதில் வந்து ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் தட் வாஸ் முகமது சிராஜ், அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட செலிப்ரேஷனை இவர் எப்பவுமே பண்ணுவார். பட் அவங்கள சொந்த டீமுக்கு எதிராகவே வந்து பண்ணதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்லுவேன். சிராஜை வெளியிட்டதை அவரோட மனசில் ஒன்றுமே இருக்குது. அதனால் இன்றைக்கி என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி பண்ணிட்டாப்புல. ஆர்சிபி அவுட் ஆஃப் தி ஃபார்ம் தான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் மேட்ச்சில் கம்பேக் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் நம்ம முகமது சிராஜ் தான். கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு 3 விக்கெட்டு 19 ரன்னு தான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வின் பண்ணதால் என்னமோ தெரில, சிராஜுனால் மட்டும்தான், அதாவது அவங்க பொருள் எடுத்து அவங்களே செஞ்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான கீ வந்து நம்ம பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் தான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சாய் சுதர்சனும் முகமது சிராஜ் தான். இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் குஜராத் வந்து ஈஸியாக செகண்ட் டைட்டில் வின் பண்ணிடுறாங்க. பட் வந்து வின் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து எல்லாரோட மோட்டிவாக இருக்கும். நான் சாய் சுதர்சன் வந்து எல்லா மேட்சும் அடிக்கிறாப்புல, இதேமாதிரி ஆடணும், அப்படின்னா தான் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகப்பில் கன்ஃபார்ம்டு. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி தோற்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.